கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கனின்மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். என்ற தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று எண்ணி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் நாம் 40 நாள் தியானம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தை தியானித்து வருகின்றோம். வார்த்தையில் கேட்டு அந்த வார்த்தை நிமித்தமாக பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துக்கு நாம் ஆவியாத்ம சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தோடு காணப்படுகின்றோம். நம்முடைய நோக்கமே கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அதில் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கிறிஸ்து சொல்லியபடியே இந்த 40 நாள் தியானம் முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்த வார்த்தையை கட்டாயம் உங்களுக்கு கடந்து கொண்டு வர உதவி செய்வார். நீங்கள் ஒரு சுகபகமான ஒரு ஆண்டுக்குள் கடந்து செல்வீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் எங்கே பாழாக்கப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் நிலை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். காரணம், அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையோடு வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயமாய் மாற்றுகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அதை நீங்கள் விசுவாசத்தால் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே பிரியமாய் கொண்டு காணப்படுகின்றார். நாம் அந்த ஆசீர்வாதத்தின் மகளாய் வாழ பிரயாசப்படுகின்ற பொழுது அந்த காரியம் ஜெயமாய் மாறப்படுகின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? ஆக இந்த 40 நாள் தியானத்திலே நாம் இதுவரை 25 நாட்கள் கர்த்தர் நித்தியாய் வார்த்தையை தியானித்து அதன்படி பயன்பெற உதவி செய்தால் இன்றைக்கு நாம் 26வது நாளிலே வந்து நிற்கின்றோம். இன்றைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு ஞானம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே போண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, கிருபையும் சத்தியமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிருபையும் சத்தியத்தையும் விட்டு நம்ம விலகாமல் காத்துக்கொள்ளணும். அந்த கிருபையும் சத்தியத்தை நம்ம பின்மாறி போகாமல் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நாம் அது போன்ற மகத்துவத்தில் வருகின்ற பொழுது நாம் கிருபையின் சத்தியத்தின்படி நாம் உண்மையோடு முத்தமுத்தோடு வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது கட்டாயம் கிறிஸ்து நம்மை அவருடைய மகனாய் நிலைத்திருக்க விசுவாசத்தை பூர்ணப்படுத்த உதவி செய்கின்றார். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே போண்டு அவைகளின் இருதயமாய பலகைகளை எழுதிக்கொள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி வருகின்ற ஒரு காரியம் அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயமாய பலகையிலே பூர்த்தி செய்யுங்கள். சிந்தையிலே ஞாபகப்படுத்துங்கள், அதை பின்பற்றுங்கள், அதில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசிங்கள், நம்புங்கள் என்று சொல்லி நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகின்ற காரியம் அதுதான். கிறிஸ்டின் வார்த்தையிலே நிலைத்திருங்கள், கிறிஸ்டின் வார்த்தையிலே செழித்திருங்கள், கிறிஸ்டின் வார்த்தையிலே பலன் பெற்று ஆரோக்கியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியமும் நம்மை விலகி செல்லக்கூடாது. அதைத்தான் ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லி அறிகின்றோம். அவருடைய வார்த்தையை நம்புங்க, அதை விசுவாசிங்க. ஒரு வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அதன்படி நீங்கள் தேவையான சமூகத்தில் போராடுங்க. கர்த்தாவே, கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்கின்றதே, நான் இதை எப்படி புரிந்து கொள்ளணும், நான் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் கேட்கின்ற பொழுது கிறிஸ்து தம்முடைய மகிமையான பரிசுத்தாவின் வல்லமையோடு உங்கள் நிரம்ப செய்து அதோடைய மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லதாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை உங்கள் இதயமய பலகையிலே எழுதப்பட வேண்டும், பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், வசனத்தினால் மாத்திரமே நாம் காரியத்தை ஜெயமாய் செய்ய முடியுமே ஒழிய ஊழியங்கள் செயல்களெல்லாம் செழித்து காணப்படும். நாம் தேவனுடைய சமூகத்திலே நீதிமானாய் காணப்படுவோம், மனவாட்டியாய் காணப்படுவோம், பசுத்தவனாய் பாக்கியவதியாய் காணப்படுவோம். அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தை நிமித்தமாக நம்மை புடமிட்டு உருவாக்க வளராக்கின்றார். ஒரு இடத்துல வார்த்தை சொல்லின்றது, நம்ம எப்படி உருவாக்குறோன்னா, வெள்ளையும் பொன்னையும் புடமிட்டு உருவாக்குவது போல
இருபுற கருக்குள்ள பட்டயமாக உருவாக்க செய்கின்றார். காரணம், அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை வார்த்தையினால் இடை கட்டி நம்மை போடமிட்டு உருவாக்கி பொன்னாகவும் வெள்ளியாகவும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், கத்தி எப்படி சார்பாக இருக்கு அந்த மாதிரி சார்பாக நியமிக்க உள்ளதாக இருக்கின்றார். அந்த அர்ப்பணிப்பு, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த குணங்கள் நமக்குள்ளே வருகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே பூர்த்தியாகப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தை நிமித்தமாக நாம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய கண்களுக்கு முன்பாகவும் தயை பெறுகின்றோம், நற்கிரியை பெறுகின்றோம். அவன் கீர்த்தியும் போச்சுமாக தேவன் வாழ செய்வார். ஹல்லேலூயா. ஆம், பாருங்க, தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டும் கூட சொல்லலாம். உங்களை வெறுத்தவர்கள் உங்களை நேசிப்பார்கள். நீ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர்கள் உங்களை தேடி வருவார்கள். யாரெல்லாம் உன்னை குறித்து ஏளனமாக பேசினாங்களோ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. காரணம், உங்கள் கனியின் நிமித்தமாக, உங்கள் நற்கிரியின் நிமித்தமாக, நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அந்த உண்மை நிமித்தமாக உங்கள் தேடி வந்து, நண்பா, சகோதரனே, என் மகனே என்று உரிமை கொள்வார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையிலே நீதியோடு காணப்படுகின்ற பொழுது, நியாயத்தோடு காணப்படுகின்ற பொழுது கட்டாயம் கிறிஸ்து உங்களை பொன்னாக விளங்க செய்வார். இருபுற கற்குள்ள பட்டயம் போல விளங்க செய்வார். நம்முடைய வாலிய பிரயாத்திலே கிறிஸ்துவின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவன் கிருபையை கொடுத்து விட்டால் அதை எடுக்க மாட்டார். ஆனால் அந்த கிருபையை நம்மை விட்டு போகாதபடி அவருடைய வார்த்தை நிமித்தமாக, ஜெபத்தின் நிமித்தமாக, அவரோடு கூடிய உறவிலே நாம் நீதியோடு நியாயத்தோடு காணப்பட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம் நிந்தை மாறும், அவமானங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், துயரங்கள் மாறும். யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. காரணம், அவர் நம்மோடு இருக்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு மனுஷிக்கு முன் வைக்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மை கொம்பை உயர்த்துவார். நாம் அவர் ஜனங்களாய், மகளாய் வாழ கற்றுக்கொண்டால் மாத்திரமே போதும். அப்பா பிதாவை என்று சுத்த சுயார் பாக்கியத்தோடு அவரோடு நிலைத்திருந்தால் மாத்திரமே போதும். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளுமாக நிலைத்திருந்தால் மாத்திரமே போதும். அவரும் பிதாவும் நம்மோடு வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அந்த கிருபை, அந்த மகத்துவம், அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ள பத்திரமாக இருக்க வேண்டும். உங்களை அர்ப்பணிங்க. மகா இரக்கமுள்ள தேவனே, கிருபையும் சத்தியம் என்னை விட்டு விலகாமல் இருக்க நான் என்ன செய்யணும்? உங்களுடைய வசனத்தை நான் இதயத்தில் பூர்த்தி செய்ய என்ன செய்யணும்? உம்முடைய கண்களும் மனசுடைய கண்கள் தய கிடைக்க நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்க. கட்டாலும் உங்கள் இதயத்தில் வேண்டுதலை கிறிஸ்து வாய்க்க பண்ணுவார். அவர் நல்ல தேவன், அன்புள்ள தேவன். உங்களையும் என்னையும் கண்ணின்மணியைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல தேற்றுகின்ற ஒரு தேவன். இந்த உலகத்தில் யாரும் காட்டாத ஒரு அன்பை கிறிஸ்து நமக்கு காட்ட வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, அவரை விசுவாசிங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களை பொன்னாக விளங்க செய்வார். உங்கள் வாழ்வு சுகபோகமாய் காணப்படும். இந்த 40 நாள் தியானத்திலே நாம் 25 நாட்கள் கடந்து விட்டோம். 26வது நாட்களிலே தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதபடி காத்துக்கொள். அந்த வார்த்தையெல்லாம் உன்னுடைய இதயத்தில் எழுதிக்கொள். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது கிறிஸ்துடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியும். நம்மை காண்கின்றவர்கள் கிறிஸ்து நன்மை கண்டு கொள்வார்கள். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான ஒரு செயல் நமக்குள்ளே காணப்படும். நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யும்.
உம்முடைய வசனத்தை என் இதயத்திலிருந்து எந்த விதமான கேடுபாடுகளும் நீங்காதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கண்களும் மனுஷனுடைய கண்களும் தயவு கிடைக்கவும் கீர்த்தி பெறவும் உதவி செய்யும். எங்களுடைய ஜீவியமானது ராஜ்யத்துக்கு உகந்த ஜீவியமாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய செயலானது ராஜ்யத்திற்கு உகந்த செயலாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் படுகின்ற பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் கிறிஸ்து நாமம் மகிமைக்கண்டு ஓட உதவி செய்யும். தகப்பனே, தடைகள், பாடுகள், இன்னல், இக்கட்டு, சஞ்சலம், தைப்பு, துக்கம், துயரம், வியாதிகள், இன்னும் கடன் பிரச்சனை, பொருளாதார தேவை எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் நீங்கள் செய்து சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, கண்ணீரோடு ஐயோ எனக்கென்று குழந்தை இல்லை என்று ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும். ஞானத்தில் குறைவுகளுக்கு ஞானத்தை தந்தாலும், காது கேட்காதவருக்கு காதுகளை சுகப்படுத்தும், பார்வையிடாதவருக்கு பார்வையை சுகப்படுத்தும். ஆண்டவரே, வசன பசித்தாகத்தோடு இருக்கின்றவர்கள் வசன பசியை போக்கும், வசன தெளிவாக இருக்கின்றவர்கள் வசனத்தை காண செய்யும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை வார்த்தையை கிரியை செய்ய உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கிற ஜனங்கள் வார்த்தையில் வலிமை பெற்று ஆவியாத்மஸ்தலத்தை பலன் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்யும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க உதவி செய்யும். முற்றிலுமாக சமத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறது இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து விசுவாசிங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதம் செய்யும். கர்த்தாவே நம் உலகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.